ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஆரோக்கியமான ராகி சேமியா தான் எப்படி உதிரியாக செய்ய போகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப டீட்டெயில் பார்க்குறதுனா நல்லா வீடியோவில் போட்டிருக்கேன். ஒரு 2 months வந்து அதை பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ராகி சேமியா உதிரியாக எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ காய் சாப்பிட அதை பிள்ளைகளுக்கு 2-3 காயை வந்து இதில் வந்து புகுத்துறோம். ராகி சேமியா வந்து 5 minutes வந்து நம்ம நல்லா ஊற வச்சு இட்லி பாத்திரத்தில் வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிடணும். தாளிப்பு, கடலெண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, பட்டை வத்தல், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அப்புறம் ஒவ்வொரு காயாக நம்ம நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக வதக்கிட்டு நம்ம கேரட்டு, பீன்ஸு, குடமிளகாய், தக்காளி இதெல்லாம் ஆஃப் ஆயில் மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம உதிரியாக பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சேமியா வந்து இதில் கொட்டி நல்லா நல்லா கிண்டிட்டு ஃபைனலுக்கு வந்து கொத்தமல்லியை தூவி இறக்கி சைடிஸ் தேங்காய் சட்னி இல்லாட்டி சக்கரை, நாட்டு சக்கரை பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இந்த ராகி சேமியாவோட பயன்கள் நம்ம பார்த்தோம்னா இதில் காயும் புகுத்துறோம். அது ஆன்டி ஆக்சிடென்ட்டு, ஆரோக்கியமானது. இதில் வந்து ராகி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராகியில் நிறைய விதங்கள் வந்து செஞ்சு ஆரோக்கியமான உணவாக நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். இது என்னென்ன செய்யலாம்னா ராகி புட்டு, ராகி சேமியா, ராகி தோசை, ராகி லட்டு, ராகி புட்டு, நிறைய ஸ்வீட்ஸ்லாம் வந்து நிறையா ராகியில் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நிறைய வந்து நம்ம இதிலே வந்து பதிவிலே நிறையா இருக்குது. அதை பார்த்து செஞ்சு பிள்ளைகளுக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ கொடுக்கணும். ஆனால் டெய்லி ஒரு வாழ்க்கையில் வந்து இந்த ராகின்றதை நம்ம உணவில் வந்து கண்டிப்பாக வந்து சேர்க்கணும். ஆன்டி ஆக்சிடென்ட் அவ்வளோ அதிகமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்திகள் வந்து இருக்குது. இது சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ஈஸியாக வந்து டைஜஷன் ஆகும். ஆனால் ஒரு குறிப்பு வந்து இந்த மூளை இருக்கிறவங்க அளவோடு எடுத்துக்கணும், அதிகமாக எடுக்கக்கூடாது. இது வந்து கொஞ்சம் ஹார்ட்னஸை கொடுக்கும், டைஜஷன் ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதனால் வந்து லேசாக லைட்டாக எடுத்துக்கிறணும். சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது. பயன்கள் வந்து நான் அவ்வளவு ஆன்டி ஆக்சிடென்ட் தான். இது எதிர்ப்பு சக்திகள் வந்து நிறையா உருவாக்குது. அதனால் சிறுதானியங்களே வந்து இது பெஸ்ட்டானது ராகி. சிறுதானியம் எல்லாமே சேர்க்கலாம். அதனால் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.